ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதை நாம் நிச்சயமாக சந்தோஷமாக ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நாள் இது. நம்முடைய தியானத்திற்கு நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம். Matthew's Gospel, chapter 28, verse 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே கலிலேயாவிலே இருக்கிறதான குறிப்பிட்ட மலையில் தம்முடைய சீஷர்களை சந்திக்கிறார். அப்பொழுது அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. On this resurrection Sunday, we wish you all a resurrection day. Our Lord Jesus has risen from the dead. He is alive. He spoke to his disciples that all authority has been given unto me. You need to understand our Lord Jesus is having all authority over the heavens and the earth. You need to believe that he is no more dead. He is moving in our midst. He is close to you today, wherever you are. Believe in him. You can feel him in your house. You can feel him in your car. You can feel him in your workplace. You can feel him anywhere when you believe in him. He is alive. He is a resurrected Jesus Christ today. The death could not control him. The grave could not contain him. The Roman government could not keep him under their control. He is a risen Christ. என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, அவர் நமக்காக பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is interceding for us. He is pleading for us. He has overcome all the sins. He has overcome all the curses. He has overcome all the power of devil upon you and me. That is why he said, I have been given all authority to forgive you, to comfort you, to give you the power and authority so that you will be victorious. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினார்கள். எல்லாமே ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் அப்போஸ்தலர்களைப் போல, சீஷர்களைப் போல அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே பிசாசுகளை துரத்தவும், நவமான பாஷைகளை பேசவும், வியாதிஸ்தர்கள் மேல் கை வைக்கும் பொழுது அவர்களை சுஸ்தமடைய செய்யவும் எங்களுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் எங்கள் வாழ்க்கையில அநேக மக்களை இரட்சிப்புக்கு நேராக நடத்த உதவி செய்திடணும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வார்த்தையின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.